அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஆப்பு. இந்தியா சீனா மக்கள் எடுத்த பவர்ஃபுல் முடிவு இதுதாங்க. நிலைமைய பாருங்க. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா மற்றும் சீனா இப்போது அமெரிக்க பொருட்களை மொத்தமாக புறக்கணிக்கத் தொடங்கிவிட்டன. இந்தியா சீனா மக்கள் தொகை மொத்தம் 280 கோடி. இதுல வெறும் 10% பேர் புறக்கணிச்சா கூட அது அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். இதோட தாக்கம் என்ன தெரியுமா? மெக்டொனால்ட்ஸ், ஆப்பிள், அமேசான் போன்ற நிறுவனங்களின் வருமானம் கோடிக்கணக்கில் குறைய போகுது. சுதேசி கொள்கை இனி வெறும் வார்த்தை இல்ல, செயலில் இருக்கு. உங்க வீட்ல கூட பெப்சிக்கு பதிலா வேற ஒரு உள்ளூர் பிராண்டை வாங்குறீங்களா? ஆப்பிள் ஃபோன், அமேசான் ஷாப்பிங்னு இருந்த நாம இப்போ உள்ளூர் ப்ராடக்ட்டுகளை தேட ஆரம்பிச்சிட்டோம். பர்கருக்கு பதிலா பன்னீர் பட்டி, வாட்ஸ்அப்புக்கு பதிலா அரட்டை ஆப். இந்த சின்ன மாற்றங்கள் கூட அமெரிக்க நிறுவனங்களுக்கு மில்லியன் கணக்கில் நஷ்டத்தை கொடுக்குது. இந்த புறக்கணிப்புக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா இந்திய ஏற்றுமதிகள் மீது 50% வரி போட்டதுதான். நீங்க கதவை மூடினா நாங்களும் லாபம் கொடுக்க மாட்டோம்னு இந்தியா கொடுத்த பதிலடி. இனிமே மெக்டொனால்ட்ஸ் உள்ளூர் சுவைக்கு ஏற்ப பிராந்திய உணவுகளை சேர்க்கணும். ஆப்பிள் இந்தியாவில் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இது அவங்களுக்கு ஒரு சவால் மட்டுமில்ல, மாற்றத்திற்கான வாய்ப்பும் கூட. 280 கோடி மக்களின் ஒருங்கிணைந்த நுகர்வோர் மனநிலை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இனி வர்த்தக பாதைகள் நிரந்தரமாக உள்ளூர் மையமாகிவிடும். இந்த சுதேசி போர்க்களத்தில் உங்கள் ஆதரவு யாருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க.